அப்புறம் விநாயகர் சதுர்த்தி லீவுனால மறுநாள் போயிட்டு அப்புறம் ஆன்ஜியோ வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஆன்ஜியோ பண்ணால் அடுப்பு எதாவது இருந்தால் ஸ்டண்ட் வைக்கணும். எல்லாம் லேப்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா படம் பார்க்குற மாதிரி ஏதோ சின்சியராக பார்த்துட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா அத்தையோட இதயத்தை பார்த்துட்டு இருக்காங்க. யார் இருக்காங்க? அம்மா ரெஸ்ட் எடுக்க போறாங்க எங்க வீட்டுல. அப்பா வீட்டுல தனியா இருக்க போறாங்க. நல்லா இருக்குதாப்பா? அதான் முதலமைச்சர் காப்பீடு திட்டம், அதுக்கப்புறம் பிரதமர் திட்டம்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் பண்ணாதவங்க கண்டிப்பா பண்ணி வச்சுங்க. இந்த சைடு தாத்தா ஒரு பக்கம் கத்து கொடுக்குறாங்க, ஆயா சித்தப்பான்னு எல்லாம் என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கிறாங்கப்பா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு மார்னிங் ரொட்டீன் விளாக் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். காலையில வந்து பாத்தீங்கன்னா தண்ணிலாம் தெளிச்சாச்சு. இப்போ கோலம் போடுறதுக்காக வந்து ரெடியா இருக்க. கோலம் போடுமா? கோலம் போட்டுடலாம். ஆமா. அப்புறம் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல கேட்டுனே இருக்காங்க, ஏமா இப்பெல்லாம் 11 மணிக்கு வீடியோவே போடுறது இல்ல 11 மணிக்கு. நான் பழைய வீடியோ தான் பாக்குறேன். ஆமா, பழைய வீடியோ பாக்குறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் வேலையா இருந்ததுனால போட முடியல ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் ரெகுலரா வந்து பாத்தீங்கன்னா 11 மணிக்கு வீடியோ போட ட்ரை பண்றேன். இந்த வார்த்தை நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். இல்ல இதுக்கப்புறம் கண்டிப்பா போடலாம். ஸோ லாஸ்ட் ஒரு 2 மாசமாவே வந்து பாத்தீங்கன்னா சரியாவே வீடியோவே போடல ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் போடுறேன் போடல, அப்படியே வேலை இருக்கு, அப்பப்போ உடம்பு சரியில்லாத போகுது. ஸோ ஏதோ ஒரு ரீசனால பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து பாத்தீங்கன்னா போட முடியல. ஸோ இதுக்கப்புறம் கண்டிப்பா வீடியோ போடுறேன். கோலம் போடுமா? டக்குன்னு ஒரு சின்ன கோலத்தையே போடு. டக்குன்னு சொன்னாலே என்னோட முக்கோண கோலம் தான் போடுவேன். டக்குன்னு போறதுன்னா முக்கோண கோலம் தான். ஆமா, இப்போ நான் வேற கோலம் போடுறேன். டக்குன்னு ரஷிதா என்ன என்னம்மா சங்கீதா, அந்த முக்கோண கோலத்தையும் கொஞ்சம் டிசைனா போடுற பொழுது கிடையாது. நடுமுதில முக்கோண கோலம் போட்டு அதுக்கப்புறம் ஏதோ வரைஞ்சுக்கிட்டு இருக்க ரெக்க மாதிரி. என்னம்மா பாயா? சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா கோலம் வந்து பாத்தீங்கன்னா போட்டாச்சு. சூப்பரா போட்டாச்சு இல்ல, கோலம் போட்டாச்சு அவ்வளவுதான். ஏதோ ஒண்ணு அத்தெல்லாம் இருக்காங்க, சீக்கிரமா போயிட்டு டிஃபன் வந்து பாத்தீங்கன்னா செய்வோம். ஓகே ஓகே. என்னவா என்னம்மா என்ன ஆயா யாருங்க? அவர் வாய வச்சுன்னு எப்படி சொல்றாரு என்ன ஆயாவா? ஃப்ரெண்ட்ஸ், அம்மாவுக்கு வந்து அதான் கொஞ்சம் நல்லாவே உடம்பு சரியில்லை, கொஞ்சம் டயர்டா இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால ஹாஸ்பிட்டல் செக்அப் கூட்டு போனோம். பிபி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. லைட்டா பிபி இருக்குன்னு சொல்லிட்டு டேப்லெட் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. டேப்லெட் எல்லாம் வாங்கி வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி மயக்கமா அதே மாதிரி தான் இருக்கு, டயர்டா இருக்கு. அப்புறம் வந்து இசிஜி எக்கோலாம் எடுத்து பார்த்தாங்க. அதுல வந்து லைட்டா ஸ்பைக் இருக்க மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இன்னொரு டெஸ்ட், த்ரெட்மில் டெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னாங்க. த்ரெட்மில்ல நடக்க வச்சு இசிஜி எடுக்கிற டெஸ்ட், டிஎம்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெஸ்ட் மட்டும் எடுக்காம இருந்திருந்தோம் நம்ம. அந்த டெஸ்டும் எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த டெஸ்ட்லயுமே கொஞ்சம் ஸ்பைக் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ஒரு 10 நாள் வந்து பாத்தீங்கன்னா மாத்திரை கொடுத்தாங்க. ஆன்ஜியோ பண்ணாதான் தெரியும் அடுப்பு ஏதாவது இதயத்துல இருக்கான்னு சொல்லிட்டு பாக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆன்ஜியோ பண்ணா தெரியும் சொல்லிட்டு 10 நாள் மாத்திரை சாப்பிடுங்க, சாப்பிட்டும் அதே மாதிரி இருக்குதுன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆன்ஜியோ பண்ண சொல்லியிருந்தாங்க. நாங்க முன்னாடி நாள் அந்த த்ரெட்மில் டெஸ்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தோம். அன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா அத்தைக்கு ஒரு மாதிரி நெஞ்சிலாம் வலிக்கிற மாதிரி, ரொம்ப டைட்டா பாரமா இருக்க மாதிரி இருக்கு சொல்லிட்டே இருந்தாங்களா. நாங்க பயந்துட்டோம், ஒருவேளை ஹார்ட் அட்டாக், மைல்டு ஹார்ட் அட்டாக்கா இருக்குமோன்னு சொல்லிட்டு பயந்துட்டு மறுநாளே ஹாஸ்பிட்டல் போனோம். போயிட்டு பார்த்ததுக்கு இல்ல அப்ப இருந்த மாதிரிதான் இருக்குது, வலி இருந்ததுன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆன்ஜியோ பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி நாள் போயிருந்தோம். அதுக்கப்புறம் விநாயகர் சதுர்த்தி லீவுனால மறுநாள் போயிட்டு அப்புறம் ஆன்ஜியோ வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப எப்படி இருந்தது உங்களுக்கு? ஆன்ஜியோ பண்ணதுல நல்ல வேலை எதுவுமே பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்பதான் எங்களுக்கு எல்லாருமே ஒரு நிம்மதியா இருந்தது. அது ஆன்ஜியோ பண்ணாம இருந்தோம்னா ஏதாவது அடப்பு இருக்குமோன்னு நாங்க பயந்துட்டு, அவங்க வர சுன் குத்துது வலிக்குதுன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. இந்த கையெல்லாம் வேற வலிக்குதுன்னாங்க. அதனால பயந்துட்டே இருந்தோம். அப்புறம் போய் ஆன்ஜியோ பண்ண பிறகு பரவாயில்ல, எதுவுமே பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கு, நார்மலா இருக்குன்னு சொல்லிட்டாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதயத்துக்கு எதுவும் பிரச்சனை இல்ல, மத்தபடி கால் கை தான் வலிக்குதுனாங்க. அப்புறம் இன்னொரு நியூராலஜி டாக்டர் பார்க்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால போய் பார்க்கலான்னு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அத்தை வந்து இங்கே தான் ரெஸ்ட், மாமாவும் இங்கே இருக்க சொன்னேன் வீட்டில். இங்கே இல்லை, அவர் கோழி இருக்கு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போயிட்டாரு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பகலில் வருவாரு, போயிட்டு வருவாரு. ஆமா, சாத்தா ஒரு 2 நாள் இங்க, 1 வாரம் இங்க வச்சிருக்கிறேன்னு சொன்னேன் நானு. 2 நாள் டைம் கொடுத்தாரு. 2 நாள் மட்டும் நீ இருந்துட்டு வந்துருமா, நான் வேலை பாத்துக்கிறேன், நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. நான் விட மாட்டேங்க, 1 வாரம் அத்தை இங்கே இருக்கட்டும் சொல்லியிருந்தேன். பாப்பா அவர் என்ன பண்ணுவார் தெரியல. பட் இங்கதான் அத்தை வந்து பாத்தீங்கன்னா
ரெஸ்ட் எடுக்கிறாங்க, ஜாலியா இருக்காங்க. இங்கதான் அங்க யாருமே இல்ல தனியா இருக்காங்க. இங்க வந்து இருக்குனாலும் இருக்க மாட்டாங்க. நான் எங்க அம்மாவே அப்படிதான் கூப்பிடுவேன். எங்க அப்பா அம்மாவும் 2 பேரும் வாங்கினா அவங்க ஒரு மாடு வச்சிருக்காங்களா, மாடு சொல்லிட்டு அவங்களும் மாட்டை கட்டிட்டே இருக்கிறாங்க. இவங்களை கேட்டா கோழி 4 கோழி வச்சுன்னு வித்துருன்னு சொல்லிட்டேன், எனக்கு உடம்பு முடியாது போச்சுன்னு சொல்லிட்டு அந்த கோழி விற்க மாட்டாரா? எங்க போய் வாங்கி போவோம் நம்ம காசு வாங்கணுமேனு அப்படியே வச்சுக்கிறாரு. அதனால வந்து அந்த விட்டா அதே அடிச்சுங்க அதே முட்டை போட்டு கம்முன்னு போகும் இருக்கான். ஏன்னா புடிச்சு போடுவாங்க ஒரு பயம். கோழி பாத்துக்குன்னு சொல்லிட்டு கோழி புடிச்சுட்டு போயிடுச்சு பெரிய கோழி. ஒரு 4-5 நாளைக்கு புடிச்சதே தெரியல. அதனால எல்லாம் ஒரு செல்ல பிராணி வளர்க்குறாங்கப்பா. ஒரு ஆடு, கோழி, மாடுன்ட்டு. அதனால அது மேல ரொம்ப ஆசையா இருக்கிறாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற வரைக்கும் அப்படியே இருக்கட்டும், அப்புறமா பொறுமையா பாத்துக்கலான்ட்டு சொல்லியிருந்தாங்க. இப்போ உடம்பு முடியாதப்ப ரெஸ்ட் எடுக்கணும்ல. ஆஞ்சியோ எல்லாம் பண்ணா ஹெவியா வேலை பார்க்க கூடாது, வெயிட் தூக்க கூடாது. அங்க போனா எப்படி இருந்தாலும் வேலை பார்ப்பாங்க. வேலை பார்த்தவங்க வந்து பாத்தீங்கன்னா சும்மா இருக்க மாட்டாங்க, எப்படி இருந்தாலும் போய் வேலை பார்த்துதான் ஆகணும். ஸோ இங்கே ஒரு 2 நாள் இருங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால தான் இருக்கிறாங்க. ஸோ உடம்பு சரியான நம்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா அத்தனை போவாங்க. இப்போ டிஃபன் செய்யணும். காலையில எழுந்து உட்காந்து கதை பேசின்னு இருக்கோம். போய் டிஃபன் செய்யலாம். முன்னாடிலாம் இதே நோயெல்லாம் யாருக்கு வரும்னே தெரியாது, இப்பெல்லாம் எல்லாருக்குமே வருது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே நல்லா இருக்கும், நார்மலா இருக்கும். பிரதமர் திட்டம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எனேபிள் பண்ணி வச்சுங்க. பிரதமர் திட்டம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முதலமைச்சர் காப்பீடு திட்டம். நம்ம கிட்ட காசு இல்லைன்னா கூட இப்பெல்லாம் ஹாஸ்பிட்டல்ல வந்து அதெல்லாம் கிளைம் பண்றாங்க. இப்ப பெரிய பெரிய வியாதி எல்லாம் வருது, இப்ப ஹார்ட் அட்டாக், ஏதாவது எமர்ஜென்சி ஆபரேஷன் பண்ணணும், அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிளைம் கொடுக்குறாங்க. அத்தைக்கே வந்து பாத்தீங்கன்னா இல்லாம தான் இருந்தது. நாங்க அதுக்கப்புறம் போயிட்டு இப்ப ஆன்ஜியோ பண்ணா அடுப்பு ஏதாவது இருந்தா ஸ்டண்ட் வைக்கணும். இப்ப அப்பாக்கும் அதே மாதிரி தான் நாங்க பண்ணோம். ஆன்ஜியோ பண்ணிட்டு ஏதாவது பிரச்சனை அடுப்புல இருந்ததுன்னா ஸ்டண்ட் பண்ணலாம் சொன்னாங்க. அப்பவே வந்து பாத்தீங்கன்னா இந்த காப்பீடு திட்டம் எல்லாம் வந்து இதுவாகும், எலிஜிபிள் இருக்கான்னு அப்ளை பண்ணி வச்சுக்கணும். அவங்களுக்கு எலிஜிபிள் இருந்ததுன்னா கொடுப்பாங்க கவர்மெண்ட்ல. அப்பயே சொல்லியிருந்தேன் அத்தைக்கெல்லாம் பண்ண சொல்லி. பட் ஆனா இவங்க வந்து பண்ணல, எங்க போய் பார்த்துட்டு பண்ணாம விட்டுக்கிறாங்க. போனோம், அது வானூருக்கு போக சொன்னாங்க. 4 இடத்த போய் டயர்டா எடுத்து அப்புறம் இப்ப போயிட்டு அது அப்ப போய் நாங்க எமர்ஜென்சியா போயிட்டு பண்ணதுல அப்ப பண்ணாங்க. ஆனா வந்து எதுவும் பிரச்சனை இல்லாதனால ஒன்னும் நாங்க அது கிளைம் பண்ணல. ஆனா ஏதாவது பிரச்சனை இருக்கு, ஸ்டண்ட் எல்லாம் வைக்கணும்னா நம்ம கலைஞர் காப்பீடு திட்டம், முதலமைச்சர் காப்பீடு திட்டம், அதுக்கப்புறம் பிரதமர் திட்டம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் பண்ணாதவங்க கண்டிப்பா பண்ணி வச்சுங்க. எலிஜிபிள் இருக்கவங்க வந்து கார்டு போட்டு வச்சுக்கோங்க. ஆமா, நமக்குலாம் எப்ப எது நடக்கும் தெரியாது. அதனால அதெல்லாம் இருந்தா ஒரு நல்லது, நமக்கு சேஃப்டி. நாங்க அந்த மானூருக்கு போனோமா, அதுதான் பண்றாங்களே, நிறைய பேர் பண்ணுவாங்க. அந்த இடத்துக்கு போவே இல்ல. இப்போ ஒருத்தவங்க ஒன்னா அது மூலியமா தான் இன்னொருத்தவங்க தெரியும், இது போட்டு வைங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் எல்லாருக்கும் எல்லாமே தெரியாது. எல்லா இடத்துக்கும் போன இடத்தையும் அதான் சொன்னாங்க, மானூர் தான் இது பண்றாங்கன்னு சொன்னது. 4 இடத்துக்கு போய் வந்து ஒரு டயர்ட் ஆகி போய் வீட்டுக்கு போனாங்க. அதெல்லாம் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். டைம் ஆயிடுச்சு, போய் சமைக்கலாம். மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா எந்திச்சு காஃபி போட்டு குடிச்சாச்சு. காஃபி குடிச்சிட்டு இப்ப பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இட்லியும் வெஜிடபிள் குருமாவும் பண்றேன். சூப்பர். இட்லி வெஜிடபிள் குருமா. ஆமா, ஓகே. வெஜிடபிள் குருமாலாம் பண்ணி ரொம்ப நாள் ஆகுதுல்ல. ஆமா, மேக்ஸிமம் நிறைய சுடுறது இல்ல. சுட்டனாலும் வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா தேங்காய் சட்னி வந்து பாத்தீங்கன்னா அரைச்சுக்குவேன். தேங்காய் சட்னி இல்லைன்னா தக்காளி சட்னி. ஆமா, இன்னைக்கு அத்தெல்லாம் இருக்காங்களா வீட்டுல, அதனால தான் ஸ்பெஷலா செய்யறேன். ஏன்னா நிறைய காய்கறி எல்லாம் சாப்பிட்டாதான் சத்து இல்ல, உடம்புக்கு நல்லது. ஆமா, அதனால வந்து காய்கறி போட்டு சுண்டெல்லாம் போட்டு வெஜிடபிள் குருமா. சரி, எவ்வளவு நேரம் ஆகும் சீதா? 1/2 மணி நேரம் தான். 1/2 மணி நேரமா? எது செஞ்சாலும் 1/2 மணி நேரம் தான். டைம் ஒரு சமையலுக்கு ஏத்த டைம் ஆக வேணாமா? சரி, 1/4 மணி நேரம். டக்குன்னு டைம் மாறிச்சு. வெங்காயம் தக்காளி வதக்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் தக்காளி, கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு. அவ்வளவுதான். வேற ஏதாவது தேவைப்படுமா? வேற எதுல சுண்டல் வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ். ஆமா, கொஞ்சமா குருமால போட்டு ஸ்நாக்ஸ் இது வெறும் சாப்பிடலாம். தேங்காய் அரைச்சு ஊத்தினா குருமா ரெடி. சுண்டல்லாம் போடுற, பெருங்காயத்தூள்லாம் போடணுமா? குருமா ஏன் பெருங்காயத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டிருக்கோம்ல, அதே போதும். இஞ்சி பூண்டு எல்லாம் அதுதான் போடுறது, அதெல்லாம் எல்லாம் சரியாது. சாம்பார் வச்சா பெருங்காயத்தூள் போடுவாங்க, பருப்பு வைக்கிறதுக்காக. சுண்டல் தாளிச்சுனா பெருங்காயத்தூள் போட்டு தாளிச்சு வச்சிடும். தக்காளி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். குருமா எப்படி வைக்கிறதுன்னு நான் பல தடவை சொல்லியிருக்கேன் பேபி. பல தடவை சொல்லியிருக்கியா? ஆமா. சரி. இருக்கிறதுலே சிம்பிளான ரெசிபி இதுதான்.
எல்லா காயும் போட்டு வதக்கி தண்ணி ஊற்றி மிளகா தூள் போட்டு வேக வைக்க வேண்டியதான். வேக வச்சா குருமா ரெடி. தேங்காயை கொஞ்சம் அரைச்சி ஊற்றிக்கணும். ஜெஷிதா என்ன பண்ற? என்னம்மா என்ன சொல்ற ஜெஷிதா? எழுதிட்டு படுத்துட்டியா? நான் வாய் வாய்னு வளர்ற, ஒழுங்கா பேசு. என்ன சொல்ற? வயிறு ஃபுல்லா பால் குடிச்சிட்டா? வெட்டல போல கட்டமா இருக்குது. எல்லாம் வெந்தா சரியா போயிடும். சரிங்களா? உருளைக்கிழங்கு நான் வெட்டி கொடுத்தேன்ல, அதனால எனக்கு குறை சொல்லிக்கிறாரு. நல்லா வெட்டல நான் சொல்லலையே, சேப்புக்கா வெட்ட வேணாமான்னு கேட்டேன். அவ்வளவுதான். குருமா செஞ்சு வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டோம். கொஞ்சம் டைம் ஆச்சா, பசி எடுத்துச்சு, சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் லஞ்ச் தான் பாத்தீங்கன்னா சமைக்கணும். நான் மட்டும் சமையல் பண்ணாலே பாத்திரம் எவ்வளவு தூரம் கட 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 எல்லாத்தையும் பாத்திரம் நிறைய இருந்தாலே அதுதான் பிரச்சனை. செய்யுங்களா? ஆமா, இப்பதான் ஒரு லோடு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா டிஷ் வாஷர்ல போட்டிருக்கோம். முடிஞ்சிச்சா? ஒரு லோடு ஃபுல்லா டிஷ் வாஷர் முடிஞ்சிருக்கு. சூடா இருக்கு. இப்ப மதியம் லஞ்ச் தான் செய்ய போறேன். லஞ்சுக்குனா வாங்கிட்டு வந்துருக்கேன். சங்கரா மீன் வாங்கிட்டு வந்துருக்கேன். கனவா வாங்கிட்டு வந்துருக்கேன். வாவ், சங்கரா மீன் சூப்பரா இருக்கு. ஃப்ரெஷ்ஷான சங்கரா மீன் போட்டான் அப்படியே. ஃப்ரெண்ட்ஸ், லஞ்சுக்கு வந்து சங்கரா மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன். கனவா க்ளீன் பண்ணி அப்படியே வாங்கிட்டு வந்துட்டியா? அப்படியே தான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஓகே, இதெல்லாம் க்ளீன் பண்ணி ஈஸியா. கனவா சங்கரா லஞ்சுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். சமைச்சிடலாம். கொஞ்சம் தான் சமைச்சிடலாமா? ஒன்னும் சமைச்சிருக்க மாட்டாங்க. விக்கி தான் சமைச்சானம்மா இன்னைக்கு. என்னடா சமைச்சா? உடம்பு சரியில்லை, இங்கே இருந்துட்டாங்க. ரெண்டு பேரும் இப்போ பாக்கிறதுக்காக வந்துருக்காங்க. கார குழம்பு சோறு. மாமா தான் நானே சமைச்சிக்கன்னு சொல்லிட்டு போனாரு. அதான் மாமா தான் ஆர்வமா சமைச்சிட்டு போறான்னு கேட்டா, இல்ல நான் சமைச்சு சொல்லிட்டு விக்கி சொன்னாங்க. சோறு குழம்பு மட்டும் நீங்க தண்ணி எல்லாம் பிடிச்சிருக்காரு. தண்ணி பிடிச்சி சாம்பெல்லாம் பரவாயில்ல, ஏதோ ஒரு வேலை பாத்திரம் கழுவி ஜாமெல்லாம் விலைக்கு பாத்துருக்கிறாரு. இன்னும் ஒரு 2 வாரத்துக்கு இங்கதான் அம்மா ரெஸ்ட் எடுக்க போறாங்க எங்க வீட்டுல. அப்பா வீட்டுல தனியா இருக்க போறாங்க. நீ எங்கே இருப்பா அம்மா கூட? நான் தான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் நாளே சொன்னேன் 2 பேரும் இங்க வந்து ஒரு 2 வாரம் பொறுமையா இருந்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு. அவங்க கோழி எல்லாம் இருக்குல்ல, சரியா தீனி போடணும், அது இது பண்ணணும் சொல்லிட்டு ஒரு அங்க வீட்டுக்கு போறாங்க. கிட்ட தானே இருக்கு. இப்ப நைட்டு அங்க இருந்துட்டு காலைல வந்துருக்காங்க. சாப்பாடுலாம் செஞ்சா சாப்பிட்டு. சரி, நீ லஞ்சு சமைக்கணும். ஓகே, நான் கிளம்புறேன், வெளியில வேலை இருக்கு. சரி, பை பை. சங்கீதா, என்ன எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு ஃபங்க்ஷனுக்காக திண்டிவனம் போயிட்டு வந்தேன். அதுக்குள்ள சங்கீதா சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணிட்டார் போல இருக்கு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சங்கரா மீன் குழம்பு, கனவா வறுவல். கனவா வறுவல் சூப்பர் பேபி. இதெல்லாம் இப்ப நம்ம சாப்பிட போறோம். ஆல்ரெடி சாப்பாடு வடிச்சு ஒரு குண்டா இங்க வச்சிருக்கேன். அது இல்லாம மறுபடியும் வச்சிருக்கேன். இது பத்தலன்னா என்ன பண்றதுன்னு எக்ஸ்ட்ரா போட்டு ஆக்கியிருக்கேன். சரி, ஓகே. ஏன்னா நான் வந்து சின்ன குண்டா தானே வச்சிருக்கேன். அதனால எக்ஸ்ட்ரா மீன் கூட நைட்டுக்கு நம்ம சாப்பிடலாம்ல. ஓகே. பத்தாம போயிடுச்சுன்னா என்ன பண்றது? அதனாலதான் மால்தேக்கெல்லாம் வரேன்னாங்க. இன்னும் காணோம். சாயங்காலம் வரேன்ட்டாங்க. சாயங்காலம் வரேன்ட்டாங்க. சரி சரி, சாப்பிடலாம் வாங்க. சாப்பிடலாமா? தண்ணியா இருக்கு இன்னைக்கு. தண்ணியா தான் இருக்குது, ரொம்ப தண்ணியா இருக்குதியா? மிளகாத்தூள் நிறைய தான் போட்டா காரமா இருக்கு. அந்த புளி புது புளி அப்படியே அந்த புளி செட்டா அன்னைக்கு வச்சது மாதிரி அப்படிதான் இருந்தது. அதுக்கு தான் பழைய புளி வச்சு வைக்கணும்ன்றது. அதனால கட்டியா இருக்கும். இந்த புளி வந்து அப்படியே இது கரைச்சனா அப்படியே ஒயிட்டா அப்படியே தண்ணியா அப்படியே வருது. அதனால அது மாதிரி இருக்கு. டேஸ்ட் எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட வேண்டியதான். சாப்பாடு சாப்பிடலாம் லஞ்ச். ஓகே.
சரி சாப்பிடலாம் வா சிங்கடா. நல்லா இருக்குதாப்பா? இப்ப நல்லா இல்லைன்னா நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. நல்லா இருக்குதா? சசிதா நீ சாப்பிடலையா? அவர் சாக்லேட் சாப்பிட்றதான் இப்ப பாக்குறாரு. மீன் தான் சாப்பிடணும். முட்டை இல்லையா? சங்கீதா நீ வச்ச குழம்பு நல்லா இருக்குதா? நீ வச்ச குழம்பு சாப்பிட்டு நீயே ரிசல்ட் சொல்லு. அம்மா சொல்லிட்டாங்க சூப்பரா இருக்குதுன்னு. நீ புளிப்பா இருக்குதுன்றானே, எனக்கு புளிப்பே கம்மியா இருக்கு. புளிப்பெல்லாம் இல்ல, கரெக்டா இருக்குது. மாம்பழம் சாப்பிட்டேன் நான், மாங்காய் சாப்பிடுற மாதிரி இது அவ்வளவுதான். சூப்பரா இல்ல ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு சூப்பரா இருந்தது, நல்லா இருந்தது. நானு சாப்பாடு காலைல விட்டல, அது அடியில போட்டு சாப்பாடு சில்லுன்னு ஒரு மாதிரி குழம்பு டேஸ்ட் தெரியல. ஜஷிதா ஃப்ரெண்ட்ஸ், ஹால்லே வந்து பாத்தீங்கன்னா ஜஷிதா ரவுண்ட் அடிக்கிற சைக்கிள் ஓட்டி. இந்த சைடு தாத்தா ஒரு பக்கம் கத்து கொடுக்குறாங்க, ஆயா சித்தப்பான்னு எல்லாம் என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கிறாங்கப்பா. வேற லெவல் ஜஷிதா. திருப்பி 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 முன்னாடி எல்லாம் வந்து அப்படியே நேரா எடுத்து வந்து மோதிடுவாரு. திருப்பி இப்படிக்கா தாத்தா கிட்ட போ நேரா. ஐ சரி, அம்மா கிட்ட வா பாக்க. அம்மா கிட்ட எப்படி வருவா? ஏய் ஏய் கரெக்டா வராடா. டேய் எப்படி வந்தா மோதுவ நீ? அம்மா சரி பின்னாடி வாழ, தாத்தா கிட்ட போ. சரி நான் போறேன், நீ தாத்தா கிட்ட போ. சூப்பர் சூப்பர். ஏய் திருப்ப கத்துக்கிறப்பா, திருப்பணும்னு சொல்லிட்டு தெரியுது. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் லேப்டாப்ல வந்து பாத்தீங்கன்னா படம் பாக்குற மாதிரி ஏதோ சின்சியரா பாத்துட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா அத்தையோட இதயத்தை பாத்துட்டு இருக்காங்க. யாரு இருக்காங்க? ஏன் பேபி இதயத்துல யாரு இருக்காங்கன்னு பாத்துட்டு இருக்கீங்களா? அப்பா மாமா இருக்கிறாரா, நீங்க இருக்கீங்களான்னு? இல்ல, இதயத்துல பிளாக் இல்லன்னு சொல்லிட்டாங்கல்ல, அவங்க வீடியோ காட்டுனாங்க அங்கே. நாங்கெல்லாம் பாக்கல. ஆனா ஆமா, அதனால சிடி கொடுத்தாங்க, பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு வீட்டுல வந்து நாங்க ஒரு தடவை செக் பண்றோம். ஃப்ரெண்ட்ஸ், அத்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்ஜியோ பண்ணாங்க. அதான் வந்து பாத்தீங்கன்னா சிடி கொடுத்தாங்க, அதை பாத்துட்டு இருக்கோம். நான்லாம் உள்ள வரல, அதனால இப்ப நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் பாத்துட்டு இருக்கோம்.